வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை. அனுர வாக்குறுதி. ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை. அமைச்சர் சமரசிங்க. மடுக்களப்பில் தீக்கரையான வர்த்தக நிலையம். ஜனாதிபதி அனுரவின் கிழக்கு நோக்கிய பயணம் விரைவில். டிரம்பின் அதிரடி வேட்டை. ISIS மீது வான்வெளி தாக்குதல். வெளிநாடொன்றில் பொழிந்த சிலந்தி மழை. வைரலாகும் காணொளி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்றுள்ள மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்றப்பட்டுள்ளது. நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகை ஒன்றை அடுத்த வருடமளவில் இந்த நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது. இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம். தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும். எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டபுள் கேப் வாகனம் திருத்த வேலைகளுக்கு போயுள்ள நிலையில் ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் ரேஞ்ச் ரோவர் பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை. எனது அமைச்சில் வாகன தொகுதி ஒன்று உள்ளது. அதில் 2 V8 வாகனங்கள், BMW ஒன்று, ரேஞ்ச் ரோவர் என்று மொத்தமே 4 வாகனங்கள் மாத்திரமே உள்ளன. இந்த நிலையில் நான் பயன்படுத்தும் டபுள் கேப் வாகனம் திருத்த வேலைகளுக்கு போயுள்ளதால் வேறு வழியின்றி ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் ஏனைய வாகனங்கள் எரிபொருள் சிக்கனத்திற்கு பொருத்தமற்றவையாகும். முன்னைய அமைச்சர்களின் காலங்களில் இங்குள்ள வாகனங்களை கண்டபடி பயன்படுத்தி பாவனைக்கு உதவாத அளவுக்கு சேதப்படுத்தியுள்ளார்கள். அதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டுள்ள பகுதியில் அமைந்திருந்த கை தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பற்றி எரிந்து முற்றாக நாசமாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நவீன ரக கை தொலைபேசி விற்பனை நிலையமான குறித்த வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தீ விபத்தினால் பல கோடி ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி நகர சபை தீயணைப்பு படையினர் 2 மணித்தியாலங்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருந்தபோதிலும் அனைத்து தொலைபேசிகளும், பற்றிகளும் மற்றும் வர்த்தக நிலையத்தில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. காத்தான்குடி போலீசார், ராணுவத்தினர் ஸ்தலத்திற்கு விரைந்து தீயணைப்பு படை வீரர்களுக்கு உதவி புரிந்துள்ளனர். பொதுமக்களும் இளைஞர்களும் பெருமளவிலாக வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஸ்தலத்திற்கு விரைந்த நகரசபை செயலாளர் மற்றும் மின்சார சபை மின் பொறியியலாளர், மின்சார சபை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவத்தின் காரணமாக மேற்படி வர்த்தக நிலையத்திற்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ ஏற்பட்டதன் காரணமாக கண்டறியப்படாத நிலையில் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேசில் நாட்டின் சாவ் தோமே தாஸ் லெட்ராஸ் பகுதியில் வானத்திலிருந்து மலை நூற்றுக்கணக்கான சிலந்திகள் விழுந்த காணொலி இணையவாசிகள் அனைவரையும் ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணொலியை சமூக ஊடகத்தில் பதிவிட்ட நபர், பிரேசிலின் சிலந்திகள் வானத்தை கைப்பற்றியுள்ளன. இந்த பேரழிவு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல் மார்ச் வரை கிராமப்புறங்களில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலையில் நிகழ்கின்றது.
500 வரையிலான சிலந்திகளை கொண்ட பெரிய கூட்டம் வானம் முழுவதும் வலைகளை பின்னுகின்றன. ஆனால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என அவர் பதிவிட்டுள்ளார். சிலந்திகள் மழை போல விழுவது மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருந்த போதிலும் வானத்திலிருந்து சிலந்திகள் விழுவது ஒரு இயற்கையான நிகழ்வு என நிபுணர்கள் விளக்கமளித்துள்ளனர். இது தொடர்பில் உயிரியலாளர் ஹெய்ரான் பாசோஸ் தெரிவிக்கையில், இந்த நிகழ்வு ஒரு பெரிய சிலந்தி வலையால் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நூற்றுக்கணக்கான சிலந்திகள் ஒத்திசைக்கப்பட்ட இனச்சேர்க்கை சடங்கில் ஈடுபட்டிருந்தன. இதன்போது சிலந்திகள் தங்கள் சடங்கை முடித்தது வலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு வானத்திலிருந்து சிலந்திகள் மழையாக பொழிவது போன்ற மாயை உருவாக்கின என அவர் மேலும் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். வெகு விரைவில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என அந்த மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜனாதிபதியின் வருகையால் பெரு நன்மைகள் மாவட்டத்திற்கு கிடைக்கப்பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்றுள்ள நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டை நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டு மக்களிடத்தில் அக்கறை கொண்டு நாம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் மக்களின் வரி பணங்களை கொண்டு பல கட்டிடங்களை கட்டிவிட்டு சென்றிருக்கின்றன. அந்த கட்டிடங்களில் பெரும்பான்மையான கட்டிடங்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் பராமரிப்பற்ற நிலையிலும் காணப்படுகின்றன. நாட்டை பொறுப்பெடுத்த ஜனாதிபதி தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து செயற்படுத்தி வருகின்றார். அந்த வகையில் பயன்படுத்தாமல் இருக்கின்ற கட்டடங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டக்களப்பு கழுதாவளையிலேயே அமைந்திருக்கின்ற விசேட பொருளாதார மத்திய நிலையமும் அடையாளம் காணப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மக்கள் பாவனைக்கு திறந்து விடுவதற்காக நாங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். பொருளாதார விடயங்களை கருத்தில் கொண்டு வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் அனைவரும் வாழ்க்கை கொண்டு நடத்த முடியாத நிலையில் காணப்பட்டுள்ளனர். இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழைய நிலைமையிலிருந்து புதிய முன்னேற்றகரமான நிலைமைக்கு இந்த நாட்டை முன்னகர்த்திக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் ISIS அமைப்பினர் சிலர் கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கத்தில் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார். குறித்த தாக்குதல் தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சோமாலியாவில் தாக்குதலுக்கு திட்டமிடும் மூத்த ISIS பயங்கரவாதிகள் மற்றும் ஆட்சேர்க்கும் பயங்கரவாத குழுவினரை குறிவைத்து துல்லியமான ராணுவ தாக்குதல் நடத்த இன்று காலை நான் உத்தரவிட்டேன். அமெரிக்காவையும் நமது நட்பு நாடுகளையும் இந்த பயங்கரவாதிகள் அச்சுறுத்தி வந்தனர். எனவே அவர்கள் மீது நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர்கள் பதுங்கியிருந்த குகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நடவடிக்கையின் போது பொதுமக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் இந்த திடீர் வான்வெளி தாக்குதல் யாரையேனும் குறிவைத்து நடாத்தப்பட்டதா அல்லது தாக்குதலின் நோக்கம் வெற்றியடைந்ததா என்பது போன்ற எந்தவொரு விளக்கமும் ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சோமாலியா அரசாங்கத்துடன் இணைந்து நடாத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.